300 இது நமக்கு பத்தாது. நடிகராக இருந்துட்டு நமக்கு வந்து நம்மளே ஒரு நம்பர் போட்டு நம்மளே இதை வந்து பெருமைப்படுத்துறத விட காலம் கடைசி காலகட்டத்தில் சொல்லணும். நாகேஸ்வர், மனோரமா, அர்ஜுனன் படத்துடைய கதை நாயகனுக்காக சிறப்பு விஷயங்கள்லாம் நடக்குது. 5 நிமிஷத்துல அந்த விழா நிறைவு. வீட்டுக்கு எல்லாரும் போகலாம். ஆற்காடு பக்கத்துல ஒரு கிராமம். அந்த கிராமத்துல எங்க தாத்தாவோட பூர்வீகம். நாங்க பிறந்ததெல்லாம் எல்லாமே சென்னை வச்சு தான். நாங்க எல்லாமே வெளியூர்ல இருந்து வந்துட்டா மட்டும் இங்க வந்து வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் கிடையாது. சென்னையில பிறந்தவங்க ரொம்ப கஷ்டம். நான் இந்த 24 வருஷம் அனுபவப்பட்டிருக்கேன். 2009 வந்து யோகி தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நான் லொல்லு சபா எல்லா சேனல்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லார்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆர்ட் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய வேலை பார்த்துருக்கேன். அது என்னோட வளர்ச்சிக்கு நான் பண்ணி தான் ஆகணும். ராஜமோகனை பற்றி நான் சொல்லிடுறேன். அதை சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். வந்து என்கிட்ட ஒரு முறை கதை சொன்னான். கதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காணாமல் போயிட்டான். இப்போ நான் என்னோட ஆஃபீஸ் வரும்போது ராஜமோகன் ஞாபகம் வந்து எனக்கு இவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு ஒரு நாள் ஃபோன் அடிச்சு கேட்டேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 3 வருஷத்துக்குள்ள 3-4 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஃபோன் அடித்தேன். என்னடா பண்ணுற அப்படின்னா, ஆனால் இது மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சினிமா கொஞ்சம் படம் பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் மீட் பண்ணோம். அது அப்படிதான் அந்த படம் ஆரம்பிச்சோம். சரிங்களா? இது வந்து இது மாதிரி நிறைய டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்குமே நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். சரிங்களா? எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்க கூட சேர்ந்து தான் நடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அவங்களெல்லாம் வெள்ளம் போச்சுன்னா போட்டு நம்ம எல்லாம் நடிக்கலாம். கமல் சார் கிட்ட தான் ஒன்றும் நடிக்கல. சீக்கிரம் அது நடக்கும்னு நினைக்கிறேன். கமல் சார் கிட்ட நடிக்கணும். அது நான் தான் எடுத்துக்க முடியும். பார்க்குறேன், நீங்க எப்படி எடுத்துக்க முடியும்? தெய்வபக்தின்றது எல்லாருமே எல்லா மதம் எல்லாரும் ஆளுங்களும் எல்லாரும் அவங்க கும்பிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனால கடவுள் என்ன காப்பாற்றலாம். அவ்வளவுதான். முன்னூறுன்றது ஒரு வேலை என்ன பண்றது? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் கிளம்பிடலாம். ஹீரோனி தான் ரிவீட்டு போயிட்டாங்களா? ஹீரோனிக்கு எனக்கு நாங்க இருக்குது. நான் என்னக்குன்னா நான் எந்த பிரேம்ல நின்னாலும் இப்ப நான் என் தம்பி ஷான் சொன்ன மாதிரி எந்த பிரேம்ல நின்னாலுமே எனக்கு காமெடினா தான் முகத்தை காட்டிடும். ஏன்னா அந்த காமெடி தான் எனக்கு சோறு போட்டுருங்க இன்னைக்கும். அதனால கதைக்கு நீங்க யூஸ் பண்ணீங்க, காமெடினாவே யாராச்சும் எனக்கு ஓட்டுறோம். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப நன்றி. இது படத்தோட இசை வெளியீடு நடக்க போகுது. ரொம்ப 3 பேர் ஒருத்தரா வந்து இந்த இசை வெளியீட்டு நடக்க